அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து இப்போ பழைய சாதத்தை வச்சு இது பண்ணுறோம், ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறோம். இது வந்து உருளைக்கிழங்கு நறுக்கி இருக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். 4-5 வெள்ளைப்பூண்டு போடுறோம். நல்லா அரைச்சிட்டு இதில் வந்து நம்ம கடலை மாவு சேர்க்குறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். தேவைக்கேற்றா காரத்துக்கு தகுந்த போட்டுக்கலாம். உப்புத்தூள் லேசாக போடுறோம். நம்மளும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம எண்ணெயோ போட்டுக்கலாம். நம்ம பழைய சாதம்னு சொல்லி அதை கீழே தூக்கி போடக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப சத்து உள்ளது. அதில் வந்து பி காம்ப்ளெக்ஸ் சத்து நிறையா இருக்குது. ஃபெர்மெண்டேஷன் என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம். பழைய சாதம் நம்ம அதை வந்து ஒரு கேவலமாக நினைக்கக்கூடாது. அதை தூக்கி கீழே போடுறதுக்கு நம்ம வந்து இதில் அந்த பி காம்ப்ளெக்ஸ் சத்து இருக்குது. உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீங்கன்னா நல்லா பரவாயில்ல சொல்லலாம். அதனால எந்த பிள்ளையும் நம்ம வீணாக்கக்கூடாது. இப்படி செஞ்சு கொடுங்க, எல்லா பிள்ளைங்களுமே இதை விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. காஞ்சுக்கட்டும். நம்ம எண்ணெய் காஞ்சோன்னா எடுத்து விடலாம். இல்லைன்னா கையிலையும் எடுத்து சின்ன சின்னதாக விடலாம். ரொம்ப சத்துள்ளது. பாருங்க, நல்லா ஒரு அழகாக நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு. ஆனவ மாட்டேங்குது பாரு. நோண்டி நான் ஒன்று நோண்டு ஆனவ மாட்டேங்குது. வேறு எதுக்கு போயிடுச்சு. முடிஞ்சிருச்சா? அதுவே முடிஞ்சிருக்கு. இப்போ புதுசாக